அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடியது. அதாவது இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. இன்றைய காலகட்டத்தில் நம்ம அனைவருக்கும் என்ன தேவை? இப்பொழுதைக்கு என்ன தேவை? பணம் தான் தேவை. பணம் இருந்துச்சுன்னா இந்த உலகத்தையே நம்ம வாங்கிடலாம். பணம் நம்ம கையில் இல்லைன்னா பாருங்கள், நிம்மதி இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, தூக்கம் கூட வராது. ஏன்னா கையில் பணம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த பணத்தை எப்படி நம்ம உட்கார்ந்த இடத்திலிருந்தே வர வைக்கிறது? நம்மளை தேடி எப்படி வர வைக்கிறது? நிறைய பேர் தொழில் செய்வாங்க, எந்த ஒரு வருமானமும் இருக்காது. 1000 ரூபாய் கையில் வந்தால் 1 ரூபா கூட தங்காமல் இருக்குது. மகாலட்சுமி கடாட்சமே ஏற்படாமல் இருக்குது. அப்படின்ற அனைவருமே இந்த ஒரு எளிய வழிபாடை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். 1 ரூபா கூட செலவு கிடையாதுங்க. ஆனால் 1000 மடங்கு பலன் தரக்கூடியது. காந்தம் போல் பணம் உங்களை தேடி வரும். அந்த அளவுக்கு அற்புதமான தாந்திரிக ஆன்மீக பரிகாரத்தை தான் இன்று பார்க்க போகிறோம். இந்த ஒரு அற்புதமான பரிகாரத்தை என்னுடைய குரு எனக்கு சொன்னதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. ரொம்ப மதீத பலன் தரக்கூடியது. தினம் தினம் உங்கள் வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு அற்புதமானது. ஏன் இதை பற்றி இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு இது அற்புதம் செய்யும் உங்களுடைய வாழ்க்கையில். அதனால தான் இதை இவ்வளோ தூரம் நான் தெளிவுபடுத்துகிறேன் உங்ககிட்ட. இந்த ஒரு வழிபாடை நீங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படும், எப்பொழுது செய்யணும் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அது கூடவே வராகி எண்ணெயுடைய மிராக்களை பார்த்தலாம். இந்த தீப ஒளியில் பாருங்கள், வராகி அம்மனுடைய முகம். ஒரு குழந்தை வராகி எப்படி காட்சி அளிப்பாங்களோ அதே போல் அம்மா அந்த தீபத்தில் காட்சி கொடுத்துருக்காங்க. ஸ்ரீ வராக முகத்தோட நம்பிக்கையோடு நம்ம அம்மாவை அழைக்கும்போது நிச்சயம் இது போல் நம்ம இல்லம் தேடி வருவாங்க. 3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, வருமானம் பெறுகிறதுக்கும் நீங்கள் நினைத்தது நடக்கிறதுக்கும் இந்த நம்பரை எழுதி உங்களுடைய பில்லோ கடியில் வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை நம்பிக்கையோட ஒரு சகோதரி செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு 2 மணி நேரத்துலேயே அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு சகோதரி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் சொல்கிற ஏஞ்சல் நம்பரை சொல்லி அவங்களுடைய கணவருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மகிழ்ச்சிங்கம்மா, வாழ்த்துக்கள். இதே போல் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும். நம்ம சேனலில் சொல்கிற மந்திரங்கள் நம்பரை நம்பிக்கையோடு உங்களால் என்ன செய்ய முடியுதோ அதை மட்டும் நீங்கள் சொல்லி எழுதி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும். இதே போல் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம சேனலில் கூட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம். உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ ஒரே ஒரு வரியில் உங்களுடைய பேர், உங்களுடைய வேண்டுதலை மட்டும் சொல்லுங்கள். ராசி, நட்சத்திரம், பேராகிராஃப் மாதிரி எழுத வேண்டாங்க. ஒரே ஒரு வரியில் உங்கள் பேரும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நீங்கள் பேராகிராஃப் மாதிரி எழுதுனீங்கன்னா அதை படிக்க மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சதுன்னா தமிழ்லே நீங்கள் டைப் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கூட்டு பிரார்த்தனையில் நிறைய பேர் வயசானவங்க இருக்காங்க, படிக்க தெரியாதவங்க, இங்கிலீஷ் தெரியாதவங்க இருக்காங்க. அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கிலீஷில் இருக்கிறது எங்களால் படிக்க முடியலன்னு சொல்கிறாங்க. அதனால் மேக்ஸிமம் உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சதுன்னா தமிழ்லேயே உங்களுடைய பேரும் உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் எழுதுங்கம்மா. ஷார்ட்டாக எழுதிடுங்க. நிச்சயம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த பதிவில் முதலே சொன்னது போல் பணம் நம்மளை தேடி எப்படி வரணும், பணம் இருந்தால் தான் நம்ம வாழவே முடியும் அப்படின்ற ஒரு காலகட்டம் இப்பொழுது இருக்குது. எதற்கு வேண்டும் என்றாலும் பணம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நல்ல மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழணும் அப்படின்னு நினச்சா கூட பணம் நமக்கு இருக்கணும். பணம் ஈஸியாக நம்ம கையில் வந்துட்டுனா நம்ம எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும். அதனால் இந்த பணத்தை நம்ம நோக்கி எப்படி வரவழைப்பது? மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே நம்மளை தேடி பணம் வரும். அவங்களுடைய பேரருளை எப்படி பெறுவது அப்படின்ற ஒரு அற்புதமான பதிவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு வழிபாடை நீங்கள் 1 ரூபா கூட செலவில்லைங்க. உங்கள் வீட்டில் கிச்சனில் இருக்கிற பட்டம் மட்டும் இருந்தால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லைங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, இந்த ஒரு வழிபாடை நாளைக்கு மிகவும் அற்புதமான நாள் சிவராத்திரி, மகா சிவராத்திரி வெள்ளிக்கிழமையில் வருது. ரொம்பவும் அதீத பலனை தரக்கூடியது. அதனால் நாளைக்கு இந்த ஒரு வழிபாடை பண்ணுங்கள். நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயும் நீங்கள் பண்ணலாம். இல்லைன்னா நாளை இரவு 8 to 9 சுக்கிர ஓரையிலும் இந்த ஒரு வழிபாடை பண்ணுங்கள். இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
6 பட்டை குச்சிகள் தேவைப்படும். இப்போ ஸ்க்ரீனில் எப்படி இருக்கோ அது போல் இருக்கிற பட்டை வாங்கிக்கோங்க. இல்லை வந்து பெருசு பெருசாக பட்டை டைப்பில் இருக்கும் பாருங்கள், அது இருந்தாலும் ஓகே தான். 6 துண்டுகள் உங்களுக்கு தேவைப்படும். கொஞ்சம் நீட்டாக இருக்கிறது போல் 6 துண்டு பட்டையை எடுத்துக்கோங்க. அது கூடவே உங்கள் கையில் நீங்கள் வந்து 1000 ரூபாயும் வைக்கலாம், 2000 ரூபாயும் வைக்கலாம், 500, 200, 100 இல்லை 50 ரூபாய், 10 ரூபாய், உங்ககிட்ட என்ன வசதி இருக்கோ, எந்த நோட்டு இருக்கோ அந்த ஒரு நோட்டை எடுத்துக்கோங்க. உங்களுடைய கையில், அதாவது உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் பார்த்துக்கோங்க. சப்போஸ் ஒரு 100 ரூபாய் நோட்டுன்னே வச்சுக்கோங்களேன். அந்த 100 ரூபாய் நோட்டை எடுத்து அந்த 6 பட்டை துண்டு வச்சுருக்கீங்க பாருங்கள், அதுக்கு மேலே இந்த ரூபாய் நோட்டை சுற்றுங்க. இப்படி சுற்றிட்டு ரெட் கலர் நூல் இருக்குது பாருங்கள், அந்த ரெட் கலர் நூலால் 21 முறை நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லிக்கொண்டே 6 பட்டையை உள்ளே வச்சு அதுக்கு மேலே இந்த ரூபாய் நோட்டை வச்சு சிகப்பு கலர் நூலால் 21 முறை நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லிக்கொண்டே சுற்றணும். இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரை உங்கள் இல்லத்துக்கு வரவழைக்கிறதுக்கும், எங்கே இருந்தாலும் பணம் உங்களை தேடி கண்டிப்பாக வரக்கூடிய பண ஆகர்ஷண மந்திரங்க. பணம் உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். இது பணத்திற்காக மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. செல்வ நிலை உயரும். நீங்கள் என்ன நினைத்தாலும் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, நிம்மதி பெருகும். மண்ணை தொட்டாலும் பொன்னாக்கக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரங்க. இந்த மந்திரத்தை 21 முறை நீங்கள் ஒவ்வொரு முறையும் சொல்லும்போதும் அந்த சிகப்பு நூலால் அந்த பட்டையையும் பணத்தையும் சுற்றுங்க. அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ப்ளூம் அர்ஹம் நமக அப்படின்னு சொல்லி ஒரு சுற்று அந்த நூலை சுற்றுங்க. சிகப்பு கலர் நூலை, அந்த பட்டையும் பணமும் வச்சுருக்கீங்க பாருங்கள், அதை ஒரு சுற்றுங்க. அடுத்தது ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ப்ளூம் அர்ஹம் நமக அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றுங்க. இதே போல் 21 முறை இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே 21 முறை அந்த பட்டையை வந்து நீங்கள் இந்த சிகப்பு கலர் நூலால் சுற்றணும். இப்படி சுற்றி முடித்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, மஞ்சள் கலர் நூல் எடுத்துக்கோங்க. முதல்ல நீங்கள் சுற்றினது சிகப்பு கலர் நூலால் சுற்றுனீங்க. அடுத்தது மஞ்சள் கலர் நூல் எடுத்து, இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், அர்ஹம் அப்படின்னு இந்த மந்திரத்தை 21 முறை சொல்லி கொண்டே சுற்றணும். ஒரு முறை அர்ஹம் அப்படின்னு சொல்லி மஞ்சள் கலர் நூலால் சுற்றணும். அடுத்தது அர்ஹம் 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 அப்படின்னு சொல்லிக்கொண்டே, ஏற்கனவே நீங்கள் பட்டையில் பணத்தை சுற்றி வச்சுருக்கீங்க, அதுக்கு மேலே ரெட் கலர் நூலால் மந்திரம் சொல்லி சுற்றி வச்சுருக்கீங்க. அடுத்தது மஞ்சள் கலர் நூலால் அர்ஹம் அப்படின்ற மந்திரத்தை சொல்லி 21 முறை சுற்றணும். இப்படி சுற்றி முடித்ததுக்கப்புறம் இதை உங்களுடைய 2 கையிலையும் வச்சுட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என்னென்ன வேண்டுமோ நல்ல நல்ல விஷயங்களை கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். என்னை தேடி 24 மணி நேரமும் பணம் வரணும், எங்கள் வீட்டில் வந்து செல்வ நிலை உயரணும், ஒரு கோடீஸ்வர யோகம் ஏற்படணும், நானும் செல்வந்தராக மாற வேண்டும் அப்படின்னு நல்ல நல்ல விஷயத்தை கேட்டுட்டு மகாலட்சுமி தாயாருடைய ஃபோட்டோ சிலை இருந்தால் அவங்களுடைய பாதத்தில் ஒரு 5 இல்லைன்னா 10 நிமிஷம் வைங்க. அடுத்தது அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து, அதாவது நீங்கள் பட்டையில் சுற்றி வச்சுருக்கீங்க பாருங்கள், அந்த காசை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பணம் காசு நகை வைக்கிற இடத்துல ஒரு வெள்ளை கலர் துணியில் ஸ்வஸ்திக் மஞ்சளால் வரைஞ்சி அதுக்கு மேலே நீங்கள் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கதை வச்சு நீங்கள் பணம் காசு வைக்கிற இடத்துல வச்சுடுங்க. இதை வந்து தொழில் செய்கிற இடத்துல கல்லாப்பேட்டிலையும் வைக்கும்போது பணம் வந்து உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். பணத்தை காந்தம் போல இருக்கும், வருமானம் பெருகும், தொழில் வளர்ச்சி அடையும். இதை நீங்கள் செஞ்சிட்டீங்க இல்லையா, அன்றைய தினத்தில் உங்ககிட்ட யாராவது யாசகம் கேட்டாங்கன்னா, யாராக இருந்தாலும் சரி, சாமியாராக இருக்கலாம் இல்லை வேறு யாராக இருந்தாலும், அவங்க வந்து கேட்டாங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. என்ன வேணும்னு கேட்காம நீங்கள் வந்து அவங்க வயிறு நிரம்ப சாப்பாடு கொடுக்கலாம், பழம் வாங்கி கொடுக்கலாம், பணம் கூட கொடுக்கலாம். நாளைக்கு கிடைக்கலினாலும் நாளை மறுநாள் எப்பொழுது பார்த்தாலுமே இந்த ஒரு நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயம் மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண அருள் கிடைக்கும். மிகப்பெரிய அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லதே நடக்கும். நன்றி.